வணக்க மக்களே, இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க. அல்வா ரெசிபி தான். இந்த மாதிரி நம்ம பீஸாவும் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா பவுலில் அல்வா மாதிரி நம்ம செஞ்சு கூட கொடுக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் ஒரு ரெசிபியாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாத இதை எதை வச்சு செஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா திராட்சையை வச்சு தாங்க. நான் ஊருக்கு போயிருந்த போது எனக்கு பன்னீர் திராட்சை அங்கே கிடச்சிது. இது இங்கே கிடைக்கிறது இல்லை, பெங்களூர் பக்கம் பன்னீர் திராட்சை பிளாக்காக இருக்கிற கிரேப்ஸ் கிடைக்கிது. பட் இந்த வாசனை செம்மையாக இருந்ததுங்க. இதை நான் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஜூஸ் அடிச்சுக்கிட்டேன். இதை நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் ஒரு கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவோடு இதை ஆட் பண்ண போகிறேன். அதே ஒரு கப் அளவுக்கு ஜூஸ் எடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதிலே கார்ன்ஃப்ளவர் மாவை ஒரு கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. திக்னஸ்க்காக நம்ம இதை ஆட் பண்ணுறோம். ஸோ இதை பன்னீர் திராட்சை கிடைக்கலன்னா உங்களுக்கு பிளாக் கலர் கிரேப்ஸ் கிடைச்சாலும் பண்ணிக்கோங்க, இல்லை க்ரீன் கலர் கிடைச்சா கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதை வச்சு தான் இல்லைங்க, போமோகிரானட் வச்சும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், வாட்டர்மெலான் வச்சு கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இது கட்டி இல்லாத கரைச்சி அங்கங்கே கட்டி தென்படும். அதனால் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சுக்கோங்க, இல்லைன்னா பேக்கிங் விஸ்க் இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சு கூட நீங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது பன்னீர் திராட்சை சீடோடு நம்ம எடுக்கும் போது பார்த்திங்கன்னா அது ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லதுன்ட்டு சொல்லப்படுது. அதனால் அதை எடுத்திங்கன்னா சீடோடையே எடுங்க. அதுலேயும் முக்கியமாக பன்னீர் திராட்சை கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக எடுங்க. இப்போ ஒரு கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சர்க்கரை கம்மியாக வேணும்னா 3/4 கப் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும், அந்த சர்க்கரை கரையிறதுக்கு மட்டும் நீங்கள் ஒரு 3 ஸ்பூன்ஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஏலக்காய் பவுடர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் வாசனைக்காக. இப்போ இது எல்லாமே நல்லா மெல்ட் ஆகட்டும். இந்த மாதிரி கொஞ்சமாக மெல்ட் ஆகிற வரைக்கும் நீங்கள் ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதே ப்ராசஸில் நான் மாதுளை பழத்தை வச்சு செஞ்சேங்க. அதுவும் சூப்பராக வந்திருந்தது. நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இந்த பதம் கொஞ்சமாக திக்கான பிறகு நீங்கள் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா கிரேப்ஸோட கார்ன்ஃப்ளவர், அந்த மாவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணி இதை நல்லா கரைச்சி அதில் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ எல்லாமே இதில் ஆட் பண்ணியாச்சு. உடனேவே அங்கங்கே பார்த்திங்கன்னா திக்காக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் உடனேவே மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. டக்குன்னிட்டு இது கெட்டியாக ஆரம்பிச்சிடுங்க. கூடவே இப்போ நம்ம ஒரு 3 ஸ்பூன்ஸ் அளவுக்கு நெய் ஆட் பண்ணணும். அது எப்போ பண்ணால் உடனே ஆட் பண்ணக்கூடாது, 1 ஸ்பூனாக தான் இதில் ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் கெட்டியாகிட்ட பிறகு இந்த ஸ்டேஜ் வரும்போது 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 2 ஸ்பூன் இருந்தால் கூட உங்களுக்கு போதும். நான் சின்ன ஸ்பூனில் தாங்க ஆட் பண்ணுறேன். ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பாருங்கள் இப்போ எப்படி கெட்டியாக ஆரம்பிச்சிடுச்சு. சூப்பராக ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது ஆட் பண்ணிட்ட பிறகு இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே அல்வா உருண்டு வர்ற மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் சின்ன ஸ்பூன் நெய் தாங்க ஆட் பண்ணுறேன். இப்போ இன்னமும் கொஞ்சம் நல்லா உருண்டு வரும். அப்போ ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக இறக்கும் போது ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நீங்கள் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாங்க. பாதாம், முந்திரி, அப்புறம் பார்த்திங்கன்னா பிஸ்தா, இந்த மாதிரி எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். பம்ப்கின் சீட் இந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நெய்யில் வறுத்துட்டு கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக இப்பயே சாப்பிட்ருவோம் அப்படின்றதுக்காக நான் அப்படியே தான் ஆட் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பிளேட்டில் எந்த பிளேட்டில் நீங்கள் கட் பண்ணி எடுக்கணுமோ அந்த பிளேட்டில் கொஞ்சமாக கீயை ஆட் பண்ணி நீங்கள் அதை ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் நெய் தாங்க விட்டுருக்கேன். எனக்கு இன்னொரு ஸ்பூன் தேவைப்படலை. அதனால் நான் ஒரு பிளேட்டில் லைட்டாக கீயை ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த பிளேட்டில் இந்த அல்வா எல்லாமே போட்டுடலாம். இப்போ நல்லா கொஞ்சம் நேரம் ஆறிட்ட பிறகு நீங்கள் எந்தெந்த பீஸ் வேணுமோ அந்த மாதிரி ஸ்கொயராக வேணால் அப்படி கட் பண்ணிக்கலாம், இல்லை வேறு டைமண்ட் ஷேப் அந்த மாதிரி வேணாலும் கட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த கிரேப்ஸ் அல்வாவை ட்ரை பண்ணி இதில் எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸும் ஆட் பண்ணலாங்க. மஸ்மிலான் சீட் கூட ஆட் பண்ணலாம். அப்புறம் முடிச்சிட்ட பிறகு கூட நீங்கள் தேங்காய் ட்ரை கோகோனட்டை கூட நீங்கள் மேலே அதை கூட ஸ்டஃப் பண்ணலாம். இந்த மாதிரி கவர் பண்ணி நீங்கள் சேல் பண்ணணுன்னாலும் சேல் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.